விஜயை பொறுத்தவரைங்கள ஒரு சினிமா படத்திற்கு அவர் கமிட் ஆகிட்டார்னா அதனுடைய எல்லா அம்சங்களையும் அதை வெற்றிகரமாக்கணுன்றதுக்காக ரொம்ப பாடுபடுவார், மெனக்கெடுவார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் அவருடைய படங்கள்லாம் ரொம்ப ஹிட்டானது. அப்போ இந்த பாலிட்டிக்ஸில் அவர் வர்றதுக்கு திடீர்னு ஏதோ ஒரு நாள் சரத்குமார் கனவு கண்ட மாதிரி அப்படிலாம் இல்லாமல் 10 வருஷமாக மக்கள் இயக்கம்ன்ற அந்த ஒரு இயக்கத்தை நடத்தி மக்களுக்கு தொண்டாற்றி சேவை செய்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடிமேடாக வச்சுக்கிட்டு தான் அவர் வந்திருக்காருங்க அரசியலுக்கு. இப்போ அவருக்கு பொறுத்தவரையில் இந்த லோக்கல் இஷ்யூஸ் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சது பேசினார். உதாரணத்துக்கு பரந்தூர். ஸோ லோக்கல் இஷ்யூன்றது அந்த இடத்துக்கு போனால் தான் பேச முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா பொத்தாம் பொதுவாக தான் பேச முடியும். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி, பொலிட்டிக்கல் எனிமின்னு சொல்லிட்டு. அதனால் இனிதான் அவர் தன்னுடைய அந்த லோக்கல் இஷ்யூஸ் அதுவும் தொடரணும்.